சரி இதை ஊற போடணும். நீங்கள் ஊற போட்டாச்சு. அப்புறம் கரண்டி எடுத்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் ஈஸி தான். இவங்க தான் ஏதோ ஒரு எதாக இருந்தாலும் தண்ணியில் எடுத்து போட்டு ஸ்வீட் பண்ணணும்னா சர்க்கரையை போடணும், காரம் பண்ணணும்னா மிளகா தூளையும் உப்பையும் போடணும். இது என்னமோ பெரிய வேலையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தூக்கி குப்பையில கொட்டணும், அவ்வளோதான். சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும் இப்போ சாம்பார்னா எடுத்துக்கோங்களேன், இதே தண்ணியில் இப்போ அரிசி போட்டது பதிலாக நம்ம எல்லாத்தையும் தூக்கி அந்த இதெல்லாம் போட்டு அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணால் அதுதான் சாம்பார் முடிஞ்சிச்சு. ஆமாம், இன்னைக்கு பண்ணேன். என்ன சொன்னேன், வாயில வைக்க முடியல. அது தக்காளி சாதம் நான் ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன்? ஹை சிம்ல போட்டு மூடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதை மூடிட்டு நம்ம இதுலேருந்து நம்ம எங்கே போவோம்னா, ஐயோ இதே ஆஃப் ஆயிடுச்சுமே. சிரிச்சா மாதிரியே இருக்கணும், ஸ்மைலோ தெரப்பி. அதுதான் சொல்றது. இந்த லைட்டர் எடுப்பா, லைட்டரு இங்க இருக்கு பாரு. ஃபுல்லா நனைஞ்சு. ஓகே, இன்சல்ட் பண்ணுறேன். பச்சை கற்பூரம் போடுவேன். எனக்கு தெரியாதுப்பா. சரி, நீங்க ஏலக்காய் எடுத்து முடிக்க வச்சுக்க. சரி, ஏலக்காய்க்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஏலக்காய்க்கு ஏன் ஏலக்காய் பேர் இருந்துன்னு சொல்லுங்க. ஏலக்கா இல்லை, அதாவது ஒரு நாள் வந்து இதை வந்து ஒருத்தர் பறிச்சுக்கிட்டு இருந்தாராம். சரியா, அது பறிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு வந்து ஒரே நாளில் வந்து 7 அக்கா பிறந்துட்டாங்களாம். அதனால் அவர் பறிச்ச இந்த விதைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்க்கும்போது 7 அக்கா பறிச்சது அப்படின்னு வச்சு ஏலக்கான்னு கூப்பிட்டாங்க. 7 அக்கா இருக்கிற பறிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ஊமை, அவரால் பேச முடியாது, அவர் பேர் வந்து தெரியாதா, அதனால அப்படியே அதுக்கு பேர் ஏலக்கா அப்படின்னு கூப்பிட்டு 7 அக்கா ஆயிடுச்சு. 7 அக்கான்றது ஏலக்கா ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது இல்லை, இது நான் வந்து ஒரு இதில் பார்த்துருக்கேன். சரி, இது என்ன பண்ணும் இப்போ? இது ஏன் இது மேலே வந்துக்கிட்டே இருக்கு? அப்படிதான் வரக்கூடாது. எவ்வளோ இதில் ஏலக்காய் போதுமா? ஒரு 3-4 போதுமா? அடி வேற பிடிக்குமா? ஐயோ தொல்லை பூச்சி வடையா இருக்குப்பா. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் பார்ப்பா, அதை வெந்துருச்சான்னு பாரு. வெந்துருச்சா. சரி, ஐயோ ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை. அதான் ஏலக்காய் வந்து இன்னொரு கதை நான் பார்த்தேன். சரி, அது என்னாச்சு, வெந்துருச்சா அரிசி? வெந்துருச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? தூக்கி போட்டலாமா? உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஓகேயா? என்ன பண்ணணும் இப்போ? இப்போ வெள்ளத்தை இடிச்சு காலெல்லாம் அரிசி போட்டியா? காலெல்லாம் எவ்வளோ? அதே காலம் நீ எவ்வளோ அரிசி போட்டியோ அதே காலெல்லாம் வெள்ளத்தை. எல்லாம் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும். ஏற்கனவே சுகரு அது இதுன்னு பயம் கொடுத்துறாங்கப்பா, முடியலை.
கண்ணு ஏன்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதுடா 27 வயசுக்குள்ள உன்னோட வாழ்க்கை வீணா போயிடுன்றதா அழுக இவ்வளோ போதுமா? எங்க உடச்சி போகிறேன்ப்பா, இன்னும் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் போடுறேன். ம் எவ்வளோ கொஞ்சம்னா எவ்வளோ கொஞ்சம்? எனக்கு இதுவே கொஞ்சம் தான். ம் பாடி அந்த இதை காமிப்பா, ஆளாக்க காமிப்பா. அதுதான் இல்லை கொஞ்சம் நீ அந்த இடம் வெள்ளை இடம்ப்பா ஆளால அது இடிக்காது சின்ன கைகிட்டே. ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இன்னும் கிச்சனுக்குள்ளே வந்துடாதீங்க. வெளியே தான் இருந்தீங்கன்னா வெளியவே எடுத்துக்கோங்க. நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டா பெரிய வேலையாக இருக்குது ஒன்று ஒன்றும். அதே ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை, அது கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா என்ன பண்ணுறா ஏறி பண்ணுறோம் வா, கல்லை வச்சு இது பண்ணுறோம். கல்லை வச்சா போடு, ஒரு ஆளாக வருது. அதை பாதி போட்டு பாருங்க. அதனால உடைச்சி போட்டானா அது இதுவாகும், கரையும் சீக்கிரம். சரி போடு, 2 மணி நேரம் வச்சுட்டு இருக்கோம். அது கீழே அந்த தூளெல்லாம் இருக்கேப்பா, அதை எடுத்து போடேன்ப்பா. ஒரு இருப்பா கொஞ்சம் பொறக்கும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன், நெய் எடுத்துக்கிறேன். ஏய் பார்த்துவே எல்லாரும் முந்திரி போச்சுன்னா ஏய் அப்படி வைக்கக்கூடாது, ஒன்றும் ஆகாது. அதோட எப்பயுமே தனியாக வைக்கக்கூடாது. ஓ நான் தனியாக இருக்கேன்னா அதுவும் தனியாக இருக்கட்டும். நான் ஜோடி ஆகும் அதையும் ஜோடி ஆக்கிக்கிறேன். வெள்ளத்தை போடுமா? இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். நீங்க எனக்கே ஜோடி இல்லை, அதுக்கு ஒரு ஜோடி தேவை எல்லாம் கோச்சுக்குமா? அது சக்கரை பொங்கல் மாதிரி ஏதோ வருது. முந்திரி பருப்பு எஸ் ஃபைனலி வந்துச்சா, ஏதோ வருது, அந்த கலர் மாறுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. சரி இந்த முந்திரி சொல்ல இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. பாதாம் இருக்குல்ல, பாதாமோட கதை தெரியுமா? பாதாம் எப்படி பாதாம் பேர் வந்துச்சுன்னு? அதாவது ஒரு இதே தான், ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அப்பா ஒரு பையன் இருந்தாங்களாம். அந்த அப்பா வந்து என்ன பண்ணாரு, அந்த பாதாம் மரம் இருக்குல்ல அதில் போய் வந்து பாதாம் எடுத்துட்டு இருந்தா. அப்போ வந்து அவங்களுக்கு அதெல்லாம் பேர் தெரியாதுல பாதாம்னு. அப்போ வந்து தூரத்துல வந்து பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான், அந்த அப்பா வந்து சிகரெட் குடிச்சிட்டு பாதாம் பறிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த பையன் பின்னாடி நின்றுட்டு பா தம்மு பா தம்மு பா தம்முன்னு சொல்லியிருக்கான். அது அப்படியே பார்த்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓ அது பாதாம் பழம் நினச்சிக்கிட்டு பாதாம் பாதாம் கூப்பிட்டாங்க. அது இப்போ வந்து பாதாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் படிச்சது இதெல்லாம். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவன். ஓகே ஓகே, இப்போதான்ப்பா ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய்க்கு வந்து அதான் இன்னொரு கதை நான் என்ன படித்தேன். இன்னொரு கதை நான் ஏலக்காய்க்கு என்ன படித்தேன் அப்படின்னா, எல்லாம் கரைஞ்சிருச்சியாப்பா? கதை சொல்ல ஓட்டிங்களாடா? கரையல. ஏலக்காய்க்கு வந்து அதுதான் ஒரு ஊர்ல வந்து ஒரு டீ எஸ்டேட் வந்து ஒரு தம்பி வச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு மொத்தம் 7 அக்கா. அந்த 7 அக்காவும் இந்த விதையை பறிச்சதுனால 7 அக்கா பறிச்ச விதை 7 அக்கா பறிச்ச விதைன்னு போய் இப்போ வந்து 7 அக்கா விதை நான் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஹெல்ப் பண்ணா வந்தேன். தேங்க்ஸ்ரா. ஏய் இதெல்லாம் நம்புங்க, நான் வந்து படிச்சு நான் சொல்றேன் இதெல்லாம். அதாவது அப்பா பேரை காப்பாத்திட்டான்ப்பா, படிச்சு காப்பாத்திருக்கேன். படிச்சதான் சொல்லியிருக்கான் இப்பதான். சொல்லு. அதாவது நம்ம வாயில வந்து உண்மை மட்டும்தான் வரும். நம்பிட்டேன். உண்மை தவிர வேற எதுவும் வராது. சரி நம்பிட்டேன். உண்மைக்கு ஆப்போசிட் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ஆள் தான் நான். நம்பிட்டேன். சரி உண்மைக்கு ஆப்போசிட் நாமே
பூர்ணேஷ். உண்மைக்கு ஆப்போசிட் பூர்ணேஷ். ஃபுல்லாக வண்ணமாக சுற்றுறாங்க நம்ம ஊரில் நம்ம மேலே. சொல்லுங்க. ஏன் அடிப்படிக்குதாப்பா? இல்லை, ஒன்று மட்டும் கரைய மாட்டேங்குதுமே. அதை கொஞ்சம் அப்படியே அழுத்தி விடாத. அழுத்தி விட்டோன்னு கரைஞ்சிடும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. எப்படிடா எப்பட்றா இதை பார்த்துட்டு நீங்களும் நான் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி ஒரு திறமைசாலியாக இருக்க முடியாது. அப்படி யாராவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி செஃப் யாராவது வச்சுக்கோங்க. என்னை கூப்பிடுங்க, நான் வந்து சொல்லி தரேன். அவர் வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. போங்க, நான் கேமரா கூப்பிட்டா நீங்கள் என்னை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். அப்படியே விடு, கொஞ்ச நேரம் விடு. ஒன்றும் இல்லை, அப்படியே விடு. சூப்பர். இப்படிதான் நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அது வந்து அதோட ஸ்மெல்ல நான் மயங்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுடு. வெள்ளத்தை எடுத்து ஓரமாக அந்த பக்கம் வச்சுடு. அந்த பாக்ஸில் போட்டு வெள்ளத்தை எடுத்து. இதுதான் வேலை, சமைக்கிறது மட்டும் வேலை கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்லம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா வந்திருக்கு. ஆஹா, செமையா இருக்குப்பா. இப்பயே சாப்பிடலாம் போல இருக்கு. சரி, ஏலக்காய் நுணுக்கிக்கப்பா. ஏலக்காய் ஏலு ஏலக்காய். ஏலக்காய் எங்க போட்டுன்னு தெரியலமே. ஏலக்காய் காணுமே. அதுல வச்சு நுணுக்க கூடாது. அப்புறம் இதெல்லாம் நுணுக்கணும். கீழே வச்சு நுணுக்குப்பா. இந்த இடத்துல வச்சு நுணுக்கு. அது நுணுக்கிருச்சு, எல்லாம் வந்துருச்சு வெளியே. அதை பவுட்ரா இங்கே வைப்பா. சரி, அதை வச்சு அப்படி நமக்கு தட்டு போயிடும். அதுதான் சொல்ல வரேன். போதும், இதுவே நல்லா பவுடர் ஆயிடுச்சு. பவுடர் ஆயிடுச்சா? சரி, ஓகே. அதை ரெடி பண்ணிட்டு ஒரு சின்ன கடாய் எடுத்துருவீங்க. நெய் வெற்றி வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கப்பா. ஏன்னா அந்த இதை வச்சுக்கிறியா? இந்த சின்ன அந்த இதை வச்சுக்கிறியா? அது நெய் போடு, முந்திரியை போடு. ஏலம்மா அதை வச்சுக்கிறியா? நெய் போடு. நெய், அதாவது இதெல்லாம் வந்து நானே எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். இது நெய் போட்டியாப்பா? போட்டேன்ப்பா. சரி, அதை அப்படியே விட்டுரு. டீ சாப்பிட்றீங்களாண்ணா? காஃபி சாப்பிட்றீங்களாண்ணா? அந்த முந்திரி போடுப்பா. முந்திரி எங்கப்பா? இருக்குப்பா. போட்டியா? போட்டுட்டு அது கரண்டியால் கிண்டி விட்டுரு. ஆஹா, அதாவது பிறந்ததுக்கு ஏதாவது பண்ணணுன்றது இருக்கணும்ல. பிறந்ததுக்கு நான் சக்கரை பொங்கல் பண்ணிட்டேன்ப்பா. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்ல, சாதிச்சிட்டோம்ல. வீரண்டி போதுமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு சமையல் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொங்கல் பண்ணிடுறான். சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு மட்டும் தான் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவ்வளோதான். உட்காந்து சாப்பிடுவான். அது வந்து அது அப்படியே பழகிருச்சா, அது ஹால் விட்டு தாண்டதே இல்லை. இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்க வீட்டில் பொங்கல் அன்னைக்கு. பொங்கல் பண்ண கெத்து ஏதோ இருக்கு. பொங்கல் பண்ண கெத்து சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லு சூப்பரா இருக்குது. ஐயோ, பாட்டெல்லாம் வேணாம். சாப்பிட்டு பார்க்க போறியா? பாட்டெல்லாம் பாட வேணாம். பாருங்க. வச்சு காமிச்சிடு. ஆஹா 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 ஆஹா.
நல்லா மணக்குதே. ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டா ஸ்பூனா? அது ஸ்பூன்லாம் வந்து இந்த வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. அது அப்படியே இந்த ஒரு பொங்கல் அப்படியே ஒரு 2 பரட்டி இந்த கையால் எடுத்து கையோடு சேர்த்து நக்குற அந்த ஒரு